சென்னையில் போதைப்பொருள் எதிர்ப்பு மாரத்தானில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் சென்னை காமராஜர் சாலையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற விழிப்புணர்வு மாரத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சர் விஜய் நிகழ்ச்சி மேடையில் வைக்கப்பட்டிருந்த பேனரில் போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தும் வாசகத்தை எழுதினார். தொடர்ந்து போதைப் பொருள்களுக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் தலைமையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். பின்னர் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை தொடங்கி வைத்து தானும் அதில் பங்கேற்று ஓடினார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள், அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தீவுத்திடலிலிருந்து டிஜிபி அலுவலகம் வரை போதைப்பொருள் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. மயிலாடுதுறையில் பள்ளி மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக சென்று போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறையும் அழகு ஜோதி அகாடமியும் இணைந்து சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தை கடைபிடித்தன. மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பத்யா ஸ்னேகா பிரியா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் போதைப் பொருட்களை ஒழிப்போம், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை மாணவர்கள் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். போதை என்பது அழிக்கும் அரக்கன் என்பதை விவரிக்கும் விதமாக முகக்கவசங்களையும் அணிந்து விழிப்புணர்வு பேரணியில் வலம் வந்தனர். மேலும் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகளை விளக்கும் விதமான சைகை மொழி நாடகத்தையும் மாணவர்கள் அரங்கேற்றி அனைவரது கவனத்தையும் கவர்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே பழுதடைந்த 3 மின்கம்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் 6 மணி நேரமாகியும் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீடாமங்கலம் அருகே ஒளிமதி கிராமம் வடக்கு தெருவில் இருந்த 3 மின்கம்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சரிந்து விழுந்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. மழை, காற்று என்று எந்தவித இயற்கை சீற்றங்களும் இல்லாத போதிலும் மின்கம்பங்கள் திடீரென விழுந்ததற்கு காரணம் பராமரிப்பு இன்றி மோசமான நிலையில் இருந்தது காரணம் என அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனிடையே மின்கம்பங்கள் மரம் விழுந்து 6 மணி நேரமாகியும் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதுவரை யாருமே பார்க்கல. எங்க ஊர்ல பார்க்கல, இதுவரை பார்க்கவே இல்லைன்னா அப்புறம் நாங்க என்ன வரி கொடுக்காம இருக்கோமா, என்ன பண்ணாம இருக்கிறோம்? எங்களுக்கு ஏன் பார்க்காத காரணம் என்ன? இப்போ 200 குடும்பம் இருக்கு. அந்த குடும்பம் அழிஞ்சு போனா யாரு பதில் சொல்வா? காவல்துறை மட்டும் பார்த்துருக்கு, பாக்கி யாருமே இதுவரை வரல. இதனிடையே அதிகாரிகள் வராத நிலையில் வேறு வழியின்றி விழுந்த மின்கம்பங்களை பொதுமக்களே அவற்றை அப்புறப்படுத்தினர். அசாமில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் தாழ்வான பகுதிகளில் உள்ள கிராமங்கள் மிதக்கின்றன. அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பகுதிகளில் மேகவெடிப்பு காரணமாக திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து நீர்த்தேக்கங்களிலிருந்து பெருமளவு தண்ணீர் வெளியேற்றப்பட்டது. இதன் காரணமாக அசாம் மாநிலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டு நிலைமை மோசமடைந்துள்ளது. குறிப்பாக லக்கிம்பூர் மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தாழ்வான பகுதிகளில் உள்ள மலோவல்போன், கத்தல்புகுரி, கம்சக், சாந்திப்பூர் ஆகிய கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பஜாலே மாவட்டத்தில் வெள்ளத்தால் சாலைகள் சேதமடைந்துள்ள நிலையில் பில்முக், கொன்வர்பாரி பகுதிகளில் விவசாய நிலங்களும் மூழ்கியுள்ளன. தேமாஜி மாவட்டத்தில் 80 கிராமங்களை சேர்ந்த 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் பேரிடர் மேலாண்மை படையினர் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடியை தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்துள்ள நிலையில் விரைவில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்படலாம் என டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2024ஆம் ஆண்டு மோடி தலைமையிலான அமைச்சரவை பதவியேற்றது. அதன் பிறகு அமைச்சரவையில் மாற்றமோ மறுசீரமைப்போ நிகழவில்லை. அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப் மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தல் மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. அண்மையில் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் காலியான மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது. அப்போது ஒன்றிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த கேரளாவை சேர்ந்த ஜார்ஜ் குரியன், ரயில்வே இணை அமைச்சர் ரவ்னீத் சிங் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனையடுத்து அவர்கள் ராஜினாமா செய்த நிலையில் நிதி, ரயில்வே உள்ளிட்ட அமைச்சரவைகளில் 10 முதல் 12 பேர் வரை மாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது.
வீராணம் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் கவலையடைந்துள்ள விவசாயிகள் மேட்டூர் அணையை விரைந்து திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் நிலையில் போதிய மழை இல்லாததால் நடப்பு ஆண்டில் அணை திறக்கப்படும் தேதியை அரசு தள்ளி வைத்துள்ளது. இந்நிலையில் வீராணம் ஏரி வேகமாக வறண்டு வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். உழவர்களின் நலனை கருத்தில் கொண்டு மேட்டூர் அணையை திறக்க அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதாவது சென்னை மக்களுக்கும் தண்ணி கொடுத்துக்கிட்டு எங்கள் விவசாயத்துக்கும் போகம் விளைஞ்ச பூமி இது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போகம் தான் விளையுது. அந்த ஒரு போகத்துக்கே நாங்கள் திண்டாட வேண்டியதாக இருக்குது. இந்த தண்ணியானது இப்போ தண்ணி இங்கே இப்போ குறைஞ்சிக்கிறதால எங்களுக்கு நிலத்தடி நீரும் குறைஞ்சிருக்கு. சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக வீராணம் ஏரியிலிருந்து நாள் ஒன்றிற்கு 32 முதல் 72 கனஅடிகள் வரை தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக சரிந்து வருகிறது. இதே நிலை நீடித்தால் ஓரிரு வாரங்களில் சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக அனுப்பப்படும் தண்ணீர் நிறுத்தப்படும் அபாயம் உள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் நெல் காப்பீட்டு இழப்பீடு வழங்காத வேளாண் அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மானாமதுரை பகுதியில் 2659 ஹெக்டரில் நெல் நடவு செய்யப்பட்டது. இதில் 2435 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் காப்பீடு செய்யப்பட்டது. போதிய மழை இல்லாததால் நெற்பயிர்கள் கருகிவிட்டன. அரசகுளம், செந்தட்டை, ஏந்தல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த சுமார் 365 ஏக்கர் நிலங்களுக்கு இழப்பீடு கிடைக்கவில்லை. இதனை கண்டித்து விவசாயிகள் வேளாண் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அந்த இன்சூரன்ஸுக்கு நஷ்டஈடு எங்களுக்கு வழங்க கோரி இந்த ஆர்ப்பாட்டம். அது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க செந்தட்டை நெல் விளைஞ்சிச்சு அரசு குளத்துக்கு கிடையாது, புதுக்கோளம் விளைஞ்சிச்சு தாய் குளத்துக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. இது ஏற்புடையதல்ல. ஏன்னா நாங்கள் தனித்தனியாக இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு விளையல, எங்களுக்கு உள்ள நஷ்டஈடை கொடுக்கணும்னு சொல்லி தான் இது வேளாண்மைத்துறை இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சார்பாக கைக்கூலியா போயிட்டாங்க. அதை கண்டிச்சு தான் அந்த ஆர்ப்பாட்டம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்து 90 நாள் பாடுபட்டும் தங்களுக்கு கடும் இழப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் கூறியுள்ளனர். வருவாய், வேளாண், புள்ளியியல் துறை அதிகாரிகள் இன்சூரன்ஸ் நிறுவன அதிகாரிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. எளமணம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்பது அவர்களின் கோரிக்கையாகும். இதனை வலியுறுத்தி பெண்கள் கடையை முற்றுகையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வந்த போலீசாருடன் வாக்குவாதம் செய்தனர். தண்ணி ட்ரெஸ் இல்லாமல் இங்கே கிடக்குறானுங்க. நிறைய பேர் பெரியவங்களாம் பார்த்தா இந்த சைடு ஃபுல்லாகவே தண்ணியை போட்டு ரோட்டில் இது பண்ணுறாங்க. நாங்கள் லேடிஸ் இதில் வர முடியாது, பெட்ரோல் பங்கு இங்கே தான் இருக்குது. நாங்கள் வரணும் போனோம், எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கிடையாது. நைட்டில் நாங்கள் இதில் வந்தாலுமே தண்ணியை போட்டுட்டு நிறையா பசங்க கலாய்க்கிறானுங்க. நகை நட்டு போட்டிருக்கோம், வச்சுருக்கோம். சின்ன வயசு பிள்ளைங்க போகுதுங்க, வருதுங்க. பெண்களுக்கு இந்த கடனால நிறைய பாதிப்பு இருக்குங்க சார். அதனால கடையை அகற்றி கொடுக்கணும். கோரிக்கை மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் விரைவில் மதுபான கடையை இங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து பெண்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்தியாவில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பதற்கான மற்றும் புதுப்பிப்பதற்கான சேவை கட்டணங்களை ஒன்றிய அரசு உயர்த்தியுள்ளது. இந்த புதிய விதிமுறைகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. இதன்படி 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரியவர்கள் சாதாரண முறையில் 36 பக்கங்கள் கொண்ட புதிய பாஸ்போர்ட் அல்லது புதுப்பித்தலுக்கான விண்ணப்ப கட்டணம் 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தட்கல் முறை விண்ணப்பத்திற்கு 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயாக கட்டணமாக செலுத்த வேண்டும். இதே பிரிவில் 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட் சேவைக்கு சாதாரண கட்டணமாக 3500 ரூபாயும் தட்கல் கட்டணமாக 6000 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் 18 வயதிற்குட்பட்ட சிறுவர்களுக்கான பாஸ்போர்ட் கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ளன. 36 பக்கங்கள் கொண்ட புதிய பாஸ்போர்ட் அல்லது புதுப்பித்தலுக்கு சாதாரண முறையில் 1750 ரூபாயும் தட்கல் முறையில் 4250 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக வணிக சிலிண்டர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. போர் பதற்றத்தால் ஏற்பட்ட தட்டுப்பாடு காரணமாக வணிக சிலிண்டர் விநியோகத்துக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தற்போது போர் பதற்றம் குறைந்துள்ள நிலையில் வணிக சிலிண்டர் விநியோகத்துக்கான கட்டுப்பாடுகள் முழுமையாக நீக்கப்படுவதாக ஒன்றிய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெரிய நிறுவனங்களுக்கு மொத்த சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது 50% அளவுக்கு தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எரிசக்தி நெருக்கடி குறைந்து சிலிண்டர்கள் விநியோகத்துக்கான கட்டுப்பாடுகளும் தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் உணவகங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கான செலவினங்கள் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
தமிழ்நாட்டில் நேற்று 13 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்திய நிலையில் இரவு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுரை, சென்னை, கடலூர், திருச்சி, வேலூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்று வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொளுத்தியது. இந்நிலையில் நேற்று இரவு 9 மணி முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கோயம்பேடு, வில்லிவாக்கம், கொளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அதேபோல் புறநகர் பகுதிகளான பூந்தமல்லி, ஆவடி, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் தொடர்ந்து மின்தடை ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அதிகாரிகளை தொடர்பு கொண்டால் தொலைபேசி அழைப்புகளை ஏற்பதில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பழுது நீக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் விரைவில் மின் விநியோகம் வழங்கப்படும் என்று கூறியதை அடுத்து கலைந்து சென்றனர். இதேபோல் ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட குறுக்குப்பேட்டை, மீனம்பாள் நகர் பகுதியில் அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து மின்வாரிய ஊழியர்கள் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் OMR விடைத்தாள்களை திருத்தி முறைகேடு செய்த வழக்கில் 20 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்துள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்திய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் தேர்வர்களின் பெயர்களில் 385 போலி OMR விடைத்தாள்களை தயார் செய்து மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி சென்னை, மதுரை உட்பட 21 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதில் 13,18,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டு 20 கோடி ரூபாய் மதிப்பு அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் OMR விடைத்தாள்களின் கார்பன் பிரதிகள், தேர்வர்களின் சான்றிதழ் நகல்கள், டிஜிட்டல் சான்றுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. வழக்கில் கைதான சுப்பிரமணியன், அவரது கூட்டாளி சுரேஷ் பால் உள்ளிட்டோர் முறைகேட்டை அரங்கேற்றியுள்ளனர். தங்கள் நிறுவனத்தின் தொழில்நுட்ப ஊழியர்களான ஷேக் தாவூத் நாசர் மற்றும் ரகுபதி உதவியுடன் தேர்வர்களை அணுகி தலா 16 லட்சம் ரூபாய் வரை பெற்றதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் வண்டல் மண் எடுக்க தாவேக நிர்வாகி 1 லட்சம் ரூபாய் கேட்பதாக கூறிய விவசாயிகள் லஞ்சம் கேட்டவர் இவர்தான் என தாவேக நிர்வாகியின் காரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கண்டமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள நாரை ஏரியில் இருந்து விவசாய பயன்பாட்டிற்காக வண்டல் மண் எடுக்க அரசு சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் வண்டல் மண் எடுக்க கடலூர் தெற்கு மாவட்ட இணைச் செயலாளர் புகழ்வேந்திரன் 1 லட்சம் ரூபாய் கேட்பதாக கூறிய விவசாயிகள் அந்த வழியாக வந்து அவரின் காரை வழிமறித்து முற்றுகையிட்டு முழக்கமிட்டனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. கண்டமங்கலத்துல இருந்து பேசுறாங்க. தாவேக்கால வந்து அராஜகங்க, வண்டல் மண் ஓடுது. வண்டல் மண்ணுக்கு வந்துட்டு எங்கள்கிட்ட பணம் 1 லட்சம் ரூபாய் கேட்டு கேட்கறாங்க. 1 லட்சம் பணம் கேட்கறாங்க. வாக்குவாதத்தின் போது எடுக்கப்பட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. விவசாயிகளிடம் பணம் கேட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து உரிய விசாரணை நடத்தி உண்மை நிலையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் கடை 1 மாதமாகியும் அரசின் உத்தரவை மீறி செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்ற பிறகு கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகே 500 மீட்டர் தொலைவிற்குள் செயல்படும் 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தார். இந்நிலையில் அரக்கோணத்தில் மூடப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட டாஸ்மாக் கடை 1 மாதமாகியும் அகற்றப்படாதது பொதுமக்களை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. பழனிப்பேட்டை பகுதியில் அந்த டாஸ்மாக் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சரின் தொகுதியில் ஏற்பட்டுள்ள இந்த அவல நிலை குறித்து அவருக்கு தெரியாதா என்றும் மக்கள் வினவி உள்ளனர். மாணவர்களும் சரி, பொதுமக்களும் சரி தினந்தோறும் அவதிப்படுகின்ற சூழல் இருக்கிறது. அது அதிக வருமானம்ன்றதுனால அவர் மூடாம இருக்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அதுவும் அரக்கோணம் தொகுதி என்பது கூட்டுறவுத்துறை அமைச்சருடைய தொகுதி. டாஸ்மாக் கடையை விரைந்து மூட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேரில் உள்ள தனியார் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் கடந்த 21ஆம் தேதி அமோனியா வாயு கசிந்து 83 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அவர்களில் அடுத்தடுத்து 13 பேர் உயிரிழந்த நிலையில் ஸ்டான்லி, ராஜீவ்காந்தி மற்றும் 2 தனியார் மருத்துவமனைகளில் 66 வடமாநில தொழிலாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் 2 தனியார் மருத்துவமனைகளில் இருந்து 21 பெண் தொழிலாளர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். இன்னைக்கு 13 பேரையும் நாங்கள் சக்சஸ்ஃபுல்லா இன்னைக்கு அனுப்பியிருக்கோம். இப்போ எங்ககிட்ட வந்து இன்னும் ஒரு 16 பேர் இருக்காங்க. 29 பேர்ல 13 பேர் போயிட்டாங்க, 16 பேர் இருக்காங்க.
அவங்கள ஒரு சில பேர் மாத்திரம் இந்த மிஷின்லேருந்து வெளியில் வந்ததுனால அவங்களுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தீவிர சிகிச்சை தேவையாக இருக்கிறது. மற்றவங்களை எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு தீவிர கண்காணிப்பில் தான் வச்சிருக்கோம். மருத்துவமனைகளில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பவானிசாகர் அணையில் நீர் இருப்பு குறைவாக இருப்பதாலும் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததாலும் காலிங்கராயன் கால்வாயில் வரும் 28ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படாது என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் காலிங்கராயன் கால்வாயில் பாசனத்திற்காக ஜூன் 16ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு சீரமைப்பு பணி காரணமாக ஜூன் 28ஆம் தேதி தண்ணீர் திறக்க திட்டமிடப்பட்டு மாவட்ட நிர்வாகம் அரசுக்கு கருத்துரு அனுப்பியிருந்தது. ஓரிரு நாளில் அரசாணை வரும் என விவசாயிகள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தண்ணீர் திறக்கப்படாது என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போதிய மழை பெய்து பவானிசாகர் அணை நீர்வரத்து கிடைத்த பிறகே தண்ணீர் திறப்பதற்கான தேதி முடிவு செய்யப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். காலிங்கராயன் கால்வாய் மூலம் 15,743 ஏக்கர் பாசனம் பெறும் நிலையில் தண்ணீர் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டிருப்பது விவசாயிகளிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட பவானிசாகர் அணை நீர்மட்டம் 54.32 அடியாகவும் நீர் இருப்பு 5.5 TMC-ஆகவும் உள்ளது. சென்னை திருவொற்றியூரில் அமைச்சர் என் ஆனந்த் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்களை கையால் காலணிகளை எடுக்க வைத்த சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் என் ஆனந்த் கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். அமைச்சர் வரும்போது அலுவலக வாயிலில் கிடந்த காலணிகளை அப்புறப்படுத்துமாறு தூய்மை பணியாளர்களை தாவேக்கவினர் வற்புறுத்தினர். இதையடுத்து அங்கிருந்த காலணிகளை தூய்மை பணியாளர்கள் கைகளால் அள்ளி எடுத்து அப்புறப்படுத்திய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நலத்திட்ட உதவிகளை பெற வந்த தூய்மை பணியாளர்களை கைகளால் காலணிகளை எடுக்க வைத்த சம்பவத்துக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அயோத்தி ராமர் கோயில் நன்கொடை முறைகேடு புகாரில் 8 பேர் மீது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்துள்ளது. அயோத்தி ராமர் கோயிலுக்கு பக்தர்கள் அளித்த நன்கொடையில் பல கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து விசாரிக்க உத்தரப்பிரதேச மாநில அரசால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழுவினர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். அதில் அவினாஷ் சுக்லா, மணிஷ் யாதவ், ராமசங்கர் மிஸ்ரா உள்ளிட்ட 8 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் அடையாளம் தெரியாத பலர் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக அனுகல்ப் மிஸ்ரா, லவ்குஷ் மிஸ்ரா ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சிறப்பு புலனாய்வு குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பாஜக ஆட்சியில் சிறிய மீன்களை சிக்க வைத்துவிட்டு பெரிய மீன்களை தப்ப வைக்கும் முயற்சியே சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை என மக்கள் சந்தேகிப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சித்துள்ளார். சிறப்பு புலனாய்வு குழுவின் அறிக்கை முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தீர்மானிக்கப்பட்ட முடிவுகளுக்கு ஏற்ப விசாரணை நடைபெற்றுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை 3 நாட்களாக குறைந்து வந்த நிலையில் இன்று உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் விலை நேற்று சவரனுக்கு 1,680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாய்க்கு விற்பனையானது. இந்நிலையில் இன்று தங்கம் விலை கிராமுக்கு 80 ரூபாயும் ஒரு சவரனுக்கு 640 ரூபாயும் உயர்ந்துள்ளது. இதனால் சவரன் விலை இன்று 1,05,760 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 13,220 ரூபாய். வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 235 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 48 மீனவ கிராமங்களில் தாழ்வான பகுதியான அடிக்கால் மற்றும் பிள்ளைத்தோப்பு மீனவ கிராமங்கள் அழிவின் விளிம்பில் இருப்பதால் தூண்டில் வளைவு அமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் கடல் சீற்றம் இருக்கும். அப்போது அழிக்கால், பிள்ளைத்தோப்பு ஆகிய பகுதிகளில் 10 முதல் 15 அடி உயரம் வரை ராட்சத அலைகள் எழும்பும். இதனால் கடற்கரையை ஒட்டியுள்ள 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கடல் நீர் புகுவதால் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிப்பதுடன் உடைமைகளையும் இழந்து வருகின்றனர். இந்த கடல் அரிப்பு காரணமாக சில வீடுகள் கடல் மணலில் மூழ்கி வீடு இருந்த இடமே தெரியாமல் போவதுண்டு. எனவே வீடுகளுக்குள் கடல் நீர் புகாமல் தடுக்க தூண்டில் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்ன மீன்லாக மந்திரி வந்தவர் கூட அடிக்கடி பாதிப்பு பண்ணி சொல்லி கலெக்டர், எம்எல்ஏ, எம்பி எல்லாரும் வந்திருந்தாங்க. அப்போ இங்கே வரல. இப்போன்னு இன்னும் தண்ணி ஆறின வீடுக்கு தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு இன்னைக்கு வரை தோண்டிட்டே இருக்காங்க. தற்காலிகமாக மணல் தோண்டப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டாலும் கடல் அலைகள் அடித்துச் சென்று விடுவதாகவும், எனவே அதிகாரிகள் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.